अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானையே நாயகனாக அடைய வேணும் என்று பாரித்திருந்த ஆண்டாள் அதற்காக பல பல செய்கைகளை எல்லாம் செய்தாள். கடைசியாக அவள் மேகங்களுடைய காலிலே விழுந்து வேண்டிக் கொண்டு அவர்களை கண்ணபிரானிடத்திலே சென்று தூது செல்லுமாறு அந்த எம்பெருமானிடத்திலே சென்று, இப்படி ஒருத்தி உன்னை பிரிந்து வேதனைப்படுகிறாள் என்பதை போய் அவனுக்கு தெரிவியுங்கள் என்று அந்த மேகங்களை வேண்டிக் கொண்டாள். ஆனால் அவை அறிவற்றவைகளான அந்த மேகங்கள் இவள் சொன்ன தூதை சொல்லவில்லை. அதற்கு பதிலாக தங்களுக்குரிய காரியமான அந்த மழை பொழிதலை செய்துவிட்டன. அப்பொழுது அங்கே அந்த மழை பொழிந்தபடியினாலே ஏற்பட்ட இயற்கை காட்சிகளை கண்டவாறே ஆண்டாளுக்கு மிகவும் துன்பம் அதிகமாகிவிட்டது. அந்த துன்பத்திலே தான் கதறின கதறல்களை மேலே நாச்சியார் திருமொழியிலே வெளிப்படுத்தினாள். அது 9ஆம் திருவாய்மொழி. அதாவது 9ஆம் திருமொழி சிந்துரச் செம்பொடி போல் என்று சொல்லுகின்ற திருமொழியிலே அதை வெளிப்படுத்தினாள். அந்த நிலையே ஆண்டாளுக்கு மேலும் தொடர்கிறது 10ஆம் திருமொழியிலேயும் கூட. இந்த 10ஆம் திருமொழியிலேயும் அந்த கார்காலத்தினாலே, அதாவது மழை பெய்தபடியினாலே நன்றாக பூத்து குலுங்குகின்ற காந்தள் பூக்கள், இன்னும் முல்லைப்பூக்கள் போன்றவற்றையெல்லாம் பார்த்தவாறே இவளுக்கு எம்பெருமான் தன்னை துன்புறுத்துவதற்காகத்தான் இவர்களையெல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று நினைத்து கதறுகிறாள். உடனே நினைக்கிறாள், ராமபிரான் மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனா என்று நண்பன் என்கிற பாவனையோடு ஒருத்தன் வந்தாலும் கூட அவனை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறானே, அப்படி இருக்கிற பொழுது நம்மை கைவிட்டு விட்டான் போல் இருக்கிறதே என்ற எண்ணம் ஏற்படுகிறது. உடனே அவள் என்ன நினைக்கிறாள், ராமபிரான் நத்தியஜேயம் கதஞ்சனா, ஒருவரையும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன வார்த்தை அது பொய்யானாலும் கூட பெரியாழ்வாருடைய வயிற்றிலே தான் பெண்ணாய் பிறந்திருக்கிற பொழுது தனக்கு பேரு கிட்டித்தானே ஆக வேண்டும். அந்த பெரியாழ்வாரோடு உண்டான ஒரு சம்பந்தம், அவர் ஆச்சாரியர், இவர் அவருக்கு சிஷ்யை என்கிற சம்பந்தம் இருக்கிற பொழுது அது எப்படி பொய்யாகும், அதுவும் பொய்யாகி விடுமோ என்று கூட இவளுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. ஆனாலும் இப்படி எம்பெருமான் தன்னை துன்புறுத்துவதற்காக காட்டின அந்த பதார்த்தங்களை எல்லாம் நினைத்து கொண்டே வந்தாலும் கூட இறுதியிலே என்ன நினைக்கிறாள், பெரியாழ்வாரோடு தனக்கு உண்டான சம்பந்தம் அது நிச்சயமாக பொய்யே ஆகாது. அவருடைய ஒரு புருஷகாரத்தாலே அந்த எம்பெருமானை நாம் அடைந்து விடலாம் என்று ஒருவாறு தேறி நிற்கிறாள் என்கிறது தான் இந்த 10 பாட்டு. அதாவது நாச்சியார் திருமொழியிலே இருக்கக்கூடிய 10ஆம் திருமொழி. கார்கோடல் பூக்காள் என்று தொடங்குகின்ற திருமொழியிலே சாரமாக தெரிவிக்கப்படுகிற விஷயம், அதாவது முதலிலே கண்ணால் கண்ட அந்த பொருள்களை எல்லாம் பார்த்து வருந்துவது, இடையிலே பெரியாழ்வார் வயிற்றில் பிறப்பும் கூட தனக்கு பலிக்காமல் போய்விடுமோ என்று ஐயப்படுவது, முடிவிலே அப்படி ஐயப்பட வேண்டிய அவசியமில்லை, நிச்சயமாக நமக்கு பெரியாழ்வார் சம்பந்தத்தாலே பேரு கிட்டியே தீரும் என்று உறுதி கொள்வது என்று இப்படிப்பட்ட நிலைகள் இந்த கார்கோடல் பூக்காள் என்கின்ற திருமொழியிலே செல்லுகிறது. அதிலே முதல் பாசுரத்திலே அந்த கோடல் பூக்கள் என்பவை, அவை கார்காலத்திலே பூக்கக்கூடிய பூக்கள் அல்லது கரிய நிறத்தை உடைய பூக்கள் என்று கூட கொள்ளலாம். அந்த பூக்களை எல்லாம் பார்த்தவுடனே இவள் என்ன கேட்கிறாள், உங்களையெல்லாம் இப்படி என்மேல் ஏவி விட்டிருக்கின்ற அந்த எம்பெருமான் எங்கே இருக்கிறான்
என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறாள், ஆனால் என்னுடைய நெஞ்சமோ அவன் என்னை இவ்வளவு துன்புறுத்தினாலும் கூட அவனுடைய திருத்துழாயிலேயே அன்றோ என்னுடைய மனம் ஈடுபட்டிருக்கிறது, நான் என் செய்வேன் என்று அப்படி வருந்துவதாக முதல் பாசுரம் செல்லுகிறது. கார்கோடல் போக்காள் கார்கடல் வண்ணனின் மேல் உம்மை போர்க்கோலம் செய்து போர விடுத்தவனெங்குத்தார்கோவினாம் போதலிடுவது அனைதுடாய் தார்கோடன் நெஞ்சன் தன்னை படைக்க வல்லேனந்தோ. கார்கோடல் பூக்காள் என்று முதலிலே அந்த கண்ணால் தெரிந்த பூக்கள், கண் முன்னாலே அவளுக்கு எங்கு பார்த்தாலும் அந்த கோடல் பூக்கள் தெரிந்தனவாம். கார்காலத்திலே மலர்கின்ற பூக்களாகினாலே அவை கார்கோடல் பூக்கள் என்று, அல்லது கரிய நிறத்தை உடையவைகளாகினாலே அவர்களை கார்கோடல் பூக்கள் என்று இப்படியெல்லாம் அழைக்கிறாள் போலும். அவள் அழைத்தவள் என்ன கேட்கிறாள், உம்மை போர்க்கோலம் செய்து போரவிடுத்தவன் எங்குத்தான். கார்கோடல் பூக்காள், அந்த கார்கடல் வண்ணன் உங்களைப் போன்றே நிறத்தை உடையவன், அல்லது அவனைப் போன்றே நிறத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவன் உம்மை போர்க்கோலம் செய்து, உங்களையெல்லாம் போருக்கு அனுப்புபவர்களைப் போலே, அதாவது போருக்கு அனுப்பக்கூடிய வீரர்களை எல்லாம் நன்றாக அதற்குரிய கவசங்கள் ஆயுதங்கள் முதலியவற்றெல்லாம் கொடுத்து அலங்கரித்து அந்த போர்க்களத்திற்கு அனுப்புவது போலே உங்களையும் கூட அந்த எம்பெருமான் என்ன செய்திருக்கிறான், உம்மை போர்க்கோலம் செய்து போர விடுத்தான். வியாக்கியானத்திலே மிக அழகாக காட்டுகின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது அந்த இந்திரஜித் என்பவனோடு யுத்தம் செய்வதற்காக லக்ஷ்மணன் இளைய பெருமாளை நன்றாக அலங்கரித்து அனுப்பி வைத்தானாம் ராமபிரான், அந்த இந்திரஜித்தை வதம் செய்வதற்காக. அதுபோல இந்த இடத்திலே அந்த எம்பெருமான் என்னை முடிப்பதற்காக உங்களை எல்லாம் நன்றாக அலங்கரித்து அனுப்பி வைத்திருக்கிறான் போலும் என்கிறாள் என்று அழகாக காட்டி, ஆனால் அங்கும் இங்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் என்னால், தன்னை பிரிந்திருக்கிற பிராட்டி அவளை தான் அடைவதற்காக இளைய பெருமாளை அலங்கரித்து அனுப்பி வைத்தான். ஆனால் இங்கே அவனை பிரிந்திருக்கிற பிராட்டியான நான் என்னையே வதம் செய்வதற்காக உங்களை அலங்கரித்து வைத்திருக்கிறான் என்பதுதான் வேறுபாடு என்று மிக சுவையாக காட்டுகின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படி உம்மை போர்க்கோலம் செய்து, அதாவது அந்த பூக்கள் எல்லாம் நன்றாக மலர்ந்து அங்கே மிக அழகாக தோன்றுவதும் கூட இப்பொழுது ஆண்டாளுக்கு வருத்தத்தை உண்டாக்குகிறது. ஏனென்றால் நாயகனோடு கூடியிருக்கிற காலத்திலே இந்த மலர்ந்திருக்கிற புஷ்பங்களை எல்லாம் கண்டால் ஆனந்தம் உண்டாகும். ஆனால் அந்த நாயகனை பிரிந்திருக்கிற காலத்திலே அதே புஷ்பங்கள் இவளுக்கு வருத்தத்தை ஒன்றோ உண்டாக்குகின்றன. ஆகையினாலே உம்மை போர்க்கோலம் செய்து போர விடுத்தவன், இப்படி எதற்கு என்று என்னை வதம் செய்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறான் அல்லவா, அவன் எங்குத்தான், என்னால் அவன் எங்கே இருக்கிறான்? ஒருவேளை நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய வேலையை செய்கிறீர்களா அல்லது அரைகுறையாக விட்டுவிடுவீர்களா என்று பார்ப்பதற்காக உங்கள் பின்னாலேயே அவனும் வந்திருக்கிறான் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது சொல்லுகிறார் வியாக்கியானத்திலே, சில அரசர்கள் போர்க்களத்திற்கு தாங்கள் நேரே செல்ல முடியாத பொழுது தங்களுக்கு அந்தரங்கமானவர்களை, அந்தரங்கமான அடையாளங்களை எல்லாம் கூட அனுப்பி வைத்திருப்பார்களாம். அதுபோல அந்த எம்பெருமானும் என்னை வதம் செய்வதற்காக உங்களை அனுப்பி வைத்தது மட்டுமல்ல, நீங்கள் அதை சரியாக செய்கிறீர்களா என்று பார்ப்பதற்காக இங்குதான் எங்கோ மறைந்து கொண்டிருப்பான் என்று நினைக்கிறேன். ஆகையினாலே உம்மை போர்க்கோலம் செய்து போர விடுத்தவன் எங்குத்தான், எங்கே இருக்கிறானவன் என்று அந்த பூக்களை பார்த்து கேட்டாளாம். தன்னை வதம் செய்வதற்காகத்தான் அவனும் வந்திருக்கிறான் என்றாலும் கூட அவன் எங்குத்தான் என்று கேட்டு அவன் இருக்கிற இடத்தை தெரிந்து கொண்டால் முடிவதற்கு முன்னாலே ஒரு முறை அவனை பார்த்த திருப்தியாவது தனக்கு உண்டாகட்டும் என்கின்றபடியினாலே அந்த கார்கோடல் பூக்களை பார்த்து உங்களை இப்படி அனுப்பி வைத்தவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டாளாம். ஆனாலும் அவைகள் பதிலேதும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவைகள் அறிவற்றவைகள். ஆனால் அது கூட தெரியாமல் கலங்கி என்றோ அந்த பூக்களிடத்திலேயும் இவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். அவள் பதில் சொல்லவில்லை என்றவுடனே இவள் சொல்லுகிறாள், ஆர்க்கோ இனி நாம் பூசலிடுவது, யாருக்கு நான் இனி போய் என்னுடைய குறைகளை, அதாவது நான் படும் வேதனைகளை முறையிட்டுக் கொள்வது. அதாவது உலகத்திலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் தங்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக
பகவானிடத்திலே போய் முறையிடுவார்கள். ஆனால் இப்பொழுது அவனே என்றோ பகையா இங்கே வந்து நிற்கிறான். பகையா என்றால் இவளை வந்து அனுகிரகம் செய்யாமல் இவன் இருக்கிறபடி, அதைத்தான் இவள் பகை என்கிற சொல்லாலே அதாவது நினைக்கிறாள் என்று சொல்லணும். அப்படி ஆர்க்கோ இனி நாம் பூசலிடுவது, இனி போய் நான் யாரிடத்திலே முறையிடுவது, யாரிடத்திலே முறையிட வேண்டுமோ அவனே என்றோ இப்படி உங்களை எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறான், என்னை உயிர் மாளும் செய்வதற்காக என்று அப்படி சொன்னாலாம். உடனே சரி, அவனுக்கு எல்லா அவனுடைய பரிகரங்கள் அதாவது உதவியாளர்கள் எல்லாரும் அவன் சொல்வதை கேட்கிறார்கள். அதே போல இங்கே நமக்கு உதவியாளர்கள் நாம் சொல்வதை கேட்கிறார்களா என்று பார்ப்போம் என்று பார்த்தாளாம். இவளுக்கு உதவியாக இருப்பது எது என்று பார்த்தால் இவளுடைய நெஞ்சுதானே. ஆனால் அந்த நெஞ்சும் என்ன ஆகிவிட்டது என்றால் அந்த எம்பெருமானுடைய திருத்துழாய் பின்னாலே ஓடிவிட்டதாம். அணிதுழாய் தார்கோடும் நெஞ்சம் என்று, அணிதுழாய் தார் என்றால் திருத்துழாய் மாலை, அந்த மாலைக்கு ஓடும் நெஞ்சு, அந்த எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலையிலே ஆசை வைத்த அந்த நெஞ்சானது அவன் பின்னாலேயே அந்த மாலை பின்னாலேயே ஓடிவிட்டதே. அதையும் கூட என்னால் காத்துக்கொள்ள முடியவில்லை. எம்பெருமானோ தன்னுடைய கீழே இருப்பவர்களை எல்லாம் தன்வசத்திலே கொண்டிருக்கிறான். ஆனால் எனக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சை கூட என் வசத்திலே நான் கொள்ள முடியவில்லையே. அந்தோ அந்தோ என்னால் ஐயோ என்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே. இப்படிப்பட்ட நிலைமையை போய் நான் யாரிடத்திலே முறையிடுவேன்? ஆர்க்கோ இனி நாம் பூசலிடுவது எனக்கு தெரியவில்லையே, இது என்னாய் முடியுமோ என்று அப்படி அந்த கார்கோடல் பூக்களை பார்த்து தான் பட்ட துன்பத்தை எல்லாம் இப்பாசுரத்திலே அருளி செய்தாள். மேலே அவளுடைய இந்த அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.